ஐபிஆர்சி 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நேயர்களே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம வாழ்க்கையில நாம என்ன என்ன செய்யணும்? செழிப்பமா இருக்கணும். கை நிறைய பணம் இருக்கணும். பரக்கத்தா இருக்கணும் என்ற ஆசை இருக்கும். இந்த ஆசை தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா, அத தேடுறதுக்கான வழியத்தான் நம்ம பார்க்கணும். இப்ப அந்த வழிய இஸ்லாம் அழகா சொல்லித் தருகிறது. எந்த ஒரு காரியத்த நீங்க செஞ்சாலும், முதல்ல என்ன செய்யுங்க? நல்ல காரியத்த செய்யும்போது, பிஸ்மில்லா சொல்லுங்க. அதுல பரக்கத்து உண்டாகும்னு. அதன்படி நம்ம வாழ்க்கையில செய்றோமா? தண்ணி குடிக்கிறதுலருந்து, நாம வியாபாரத்த முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது வரைக்கும், ஒவ்வொரு காரியத்திலயும் பிஸ்மில்லா சொல்றோமா என்று பார்த்தால் மிக குறைவுதான். எனவே, பிஸ்மில்லா சொல்வதால் எப்படி பரக்கத்து ஏற்படுகிறது என்ற விஷயத்தை புரிய வைக்கும் விதமாக, இந்த காணொளி உங்களுக்கு தரப்படுகிறது. கேட்டு பயன்பெறுங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையையே முழுசா மாத்தக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி நம்ம அலசப் போறோம். நம்மளோட அன்றாட சலிப்பூட்டும் செயல்களை எல்லாம் எப்படி ஒரு உயர்ந்த அனுபவமா மாத்துறதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு ஒரு சாவி இருக்கு. இஸ்லாமிய மரபிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒற்றை வார்த்தை நம்மளோட இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில எப்படி ஒரு மாபெரும் விழிப்புணர்வை கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம இந்த அலசல்ல விரிவா பார்க்க போறோம். சரி, இப்போ இதுல கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தினமும் காலையில அலாரம் அடிச்சதும் அவசர அவசரமா எந்திரிக்கிறது, படுத்துக்கிட்டே போனை நோண்டுறது, அறக்க பறக்க குளிச்சுட்டு ஏதோ ஒன்ன வாயில போட்டுக்கிட்டு வேலைக்கு ஓடுறது, இப்படி உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களே எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே இந்த நவீன வாழ்க்கையோட சோர்வு நம்ம எல்லாரையும் ஒரு இயந்திரமாவே மாத்திடுச்சு இல்லையா? அதாவது நம்ம உடம்பு அந்த இடத்துல இருக்குமே தவிர மனசு பெரும்பாலும் அங்க இருக்கிறதே இல்ல. ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணுங்கிற அவசரத்துல இருக்கோமே தவிர அந்த செயலை முழுமையா உணர்றதே கிடையாது. இந்த ஒரு சிந்தனை ஓட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு நமக்கு ஒரு பேட்டர்ன் இன்டரப்ட் தேவை. அதாவது அந்த இயந்திரத்தனமான பழக்கத்தை தடுத்து நிறுத்துற ஒரு பிரேக் நமக்கு ரொம்பவே அவசியமா இருக்கு. நம்மள திரும்பவும் இந்த நொடிக்கு நிகழ்காலத்துக்கு கொண்டு வர ஒரு மிகப்பெரிய உளவியல் பிரேக் கண்டிப்பா தேவைப்படுது. இந்த இடத்துல தான் பரக்கத் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை நாம புரிஞ்சுக்கணும். பரக்கத் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மாயாஜாலம் கிடையாதுங்க. அது வெறுமனே ஒரு அளவு சார்ந்த விஷயமும் இல்ல. அது தரம் சார்ந்தது. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க செய்யற ஒரு செயலோட பலன் நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்கிறதும், உங்களுக்குள்ள ஒரு ஆழமான மன நிறைவை தரதும் தான் இந்த பர்க்கத். இப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நவீன காலத்து ஹசில் கல்ச்சர், அதாவது சதா ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கைக்கும் இந்த பறக்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம பல பேரு 24 மணி நேரமும் ஓடி உழைக்கிறோம். ஆனா நாள் முடிவுல பார்த்தா ஒரு வெறுமை தான் மிஞ்சுது. ஆனா பறக்கத் அப்படிங்கிறது நம்ம அகந்தைய உடைச்சு ஒரு உயர்ந்த நோக்கத்தோட செயல்படுறது. நம்ம செயலோட மையத்துல இருந்து நான் அப்படிங்கிற ஈகோவை அகற்றும் போது அங்கே ஒரு முழுமையான திருப்தி நமக்கு கிடைக்குது. இந்த பரக்கத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர உதவுற அந்த ஒற்றை வார்த்தை தான் பிஸ்மில்லா. அதாவது இறைவனின் பெயரால். இத வெறுமனே ஒரு மதச்சடங்கா மட்டும் பார்க்காம ஒரு மாபெரும் பேட்டர்ன் இன்டரப்டா யோசிச்சு பாருங்க. நம்மளோட இயந்திரத்தனமான ஓட்டத்தை டக்குன்னு நிறுத்தி நம்மளோட சாதாரண அன்றாட செயல்களை ஒரு எல்லையற்ற பிரபஞ்ச ஆற்றலோட இணைக்கிற ஒரு அருமையான உளவியல் பிரேக் தான் இந்த வார்த்தை. சரி, இது எப்படி படிப்படியா உருவாகுதுன்னு இப்ப பாப்போம். இது எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், அதாவது பட்டாம்பூச்சி விளைவு மாதிரி செயல்படுதுன்னு பாருங்க. திருக்குரானோட 114 அத்தியாயங்கள்ல 113 அத்தியாயங்கள் இந்த வார்த்தையை கொண்டுதான் தொடங்குது. பிரம்மாண்டமான வேதங்கள், பேரரசுகள்ல ஆரம்பிச்சு நாம வீட்ல குடிக்கிற ஒரு மிடரு தண்ணீர் வரைக்கும் எல்லாத்திலையும் இந்த முத்திரை இருக்கு. எந்த ஒரு அறிவையும் செயலையும் அன்பின் அடிப்படையில தொடங்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மைய கருத்து. வரலாற்றுல நடந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை பத்தி சொல்றேன், கேளுங்க. கற்பனைக்கு எட்டாத ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட சுலைமான் மன்னர் ஷேபா நாட்டு அரசிக்கு எழுதின ஒரு ராஜதந்திர கடிதமும் இந்த பிஸ்மில்லாஹ் அப்படின்னு தான் தொடங்குது. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய அதிகார உச்சியில இருக்கிற ஒரு அரசர் தன்னோட படைகளை காட்டி அச்சுறுத்தாம தன்னை விட உயர்ந்த ஒரு சக்திக்கு கீழ்ப்படிந்தவன் தான் அப்படின்னு தன்னோட ஈகோவை சமர்ப்பிக்கிற ஒரு மிகச்சிறந்த பணிவை காட்டுற தருணம் இது. அதே போல நூஹ் நபியோட கப்பல் பயணம் உலகம் முழுக்க ஒரு மாபெரும் பிரளயத்துல மூழ்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு மனித தொழில்நுட்பமும் அங்க உதவாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு பேரழிவின் போது கப்பல் ஓடுறதும் நிக்கிறதும் தன்னோட திறமையில இல்ல, முழுமையான சரணடைதல் மூலமா தான் நடக்குதுன்னு உணர வச்சது இந்த பிஸ்மில்லா அப்படிங்கிற வார்த்தை தான். இது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு அசாத்தியமான தைரியத்தை தரக்கூடிய ஒரு மனநிலை. சரி, இப்போ மறுபடியும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம். இந்த மேற்கோளை கவனிங்க. இறைவனின் பெயரால் தொடங்கப்படாத எந்த காரியமும் பலனற்றதாக அல்லது துண்டிக்கப்பட்டதாக இருக்கும். இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா?
வெறும் உலகாயுத லாபங்களுக்காக மட்டுமே செய்யப்படுற செயல்கள் ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இணைக்கப்படலைனா அது நமக்கு எந்த நிம்மதியும் தராது. அதுதான் இன்னைக்கு நாம சந்திக்கிற மன உளைச்சலுக்கும் சோர்வுக்கும் மிக முக்கிய காரணம். இத சரி செய்ய நபிகள் நாயகம் ஒரு சிறுவனுக்குச் சொன்ன அறிவுரையை நாம பார்க்கலாம். சிறுவனே, அல்லாவின் பெயரைக் கூறு, வலது கையால் உண், உனக்கு அருகில் இருப்பவற்றில் இருந்து உண் அப்படின்னு சொல்றாரு. வெளிப்படையா பார்த்தா இது ஏதோ சாதாரணமான டேபிள் மேனர்ஸ் மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனா உண்மையிலேயே இது சிறு வயசுல இருந்தே ஒரு மனிதனோட மூளைக்கு கற்றுத்தரப்படுற ஒரு மிகப்பெரிய மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி. இன்னைக்கு நாம எப்படி சாப்பிடுறோம்? ஒரு கையில போன், மறு கையில சாப்பாடு, கண் டிவில இருக்கு. அந்த ஏந்திரத்தனமான நுகர்வு மனநிலைய, அதாவது அந்த கன்சம்ஷன் மோட இந்த வார்த்தை அப்படியே உடைக்குது. இந்த உணவு எங்கிருந்து வந்தது, எத்தனை விவசாயிகளோட உழைப்புதுல இருக்குன்னு பிரபஞ்சத்தோட ஆற்றலுக்கு ஒரு ஆழமான நன்றி உணர்வை இது கொண்டு வருது. அது மட்டும் இல்ல, தனக்கு அருகில் உள்ளதை சாப்பிட சொல்றது மூலமா மனிதனோட பேராசை ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தி ஒரு சிறந்த சுய கட்டுப்பாட்டை இது கத்துத்தருது. இதை எதை ரொம்ப அருமையா விளக்குதுன்னா, நம்ம வீட்டு வாசல்லே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கிறது தான். ஆமாங்க, இது ரொம்பவே சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு அருமையான உருவகம். பொதுவா நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம், டிராஃபிக், ஆஃபீஸ் டென்ஷன், கோபம்னு பல நெகட்டிவ் எனர்ஜியை சுமந்துட்டு திரும்பி வரோம். இது தொடர்பா வரக்கூடிய ஒரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, வீட்டுக்குள் நுழையும் போது இந்த மாதிரி இறைவனின் பெயரை கூறினால் சைத்தான் எனப்படும் அந்த எதிர்மறை ஆற்றல் அங்கிருந்து வெளியேறிடுமா. அதாவது நீங்க சுமந்து வந்த மனப்பாரம், கோபம் எல்லாத்தையும் வாசல்லே இறக்கி வச்சுட்டு உங்க குடும்பத்தினர் மேல அந்த விரக்தியை காட்டாம ஒரு புதிய அமைதியான மனநிலையோட உள்ள நுழைய இந்த பழக்கம் ரொம்பவே உதவுது. இதை விட ரொம்பவே அந்தரங்கமான ஒரு விஷயத்துக்கும் இந்த விழிப்புணர்வு பொருந்தும். அதாவது கணவன் மனைவிக்கு இடையிலான தாம்பத்திய உறவு. பொதுவா நம்மளோட தனிப்பட்ட இச்சை சார்ந்த வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் பலரும் நினைக்கிறாங்க. ஆனா அந்த பிரிவினைய இந்த மரபு எப்படி தகர்க்குதுன்னு பாருங்க. ஒரு மனிதனோட மிக அந்தரங்கமான இச்சையை தீர்த்துக்கிற தருணத்துல கூட பிஸ்மில்லா கூறி மனச விழிப்புணர்வோட வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக உயர்ந்த உளவியல் ஒழுக்கம். அந்த நொடியில கூட ஒரு உயர்ந்த சக்தியை நினைக்கிறது அந்த தனிப்பட்ட விருப்பத்தை ஒரு புனிதமான செயலா மாத்துது. அதோட விளைவா உருவாகிற குழந்தை வாழ்நாள் முழுவதும் தீய சக்திகள்ல இருந்து பாதுகாக்கப்படுதுன்னு இந்த ஆதாரங்கள் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இது எப்பேற்பட்ட ஒரு விழிப்புணர்வு பாத்தீங்களா? அதனால இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு முழுமையான வாழ்வியல் சித்தாந்தம். காலையில கண் விழித்து ஆட்டோ பைலட் வாழ்க்கையை பிரேக் பண்றது, பேராசை இல்லாம நன்றி உணர்வோட சாப்பிடுறது, ஈகோவை விட்டுட்டு பணிவா வேலை செய்யறது, அப்புறம் வீட்டுக்கு ஒரு அமைதியின் தூதனா திரும்புறது. உங்களோட ஒவ்வொரு சிறு அசைவையும் இப்படி மாத்திட்டா அப்புறம் எப்படி அடுத்தவங்களை ஏமாத்த முடியும், எப்படி ஊழல் செய்ய முடியும்? உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு தடையற்ற வழிபாட்டு தலமா மாறிடும். அதனால இந்த அலசலோட முடிவுல நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான். உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க எந்திரத்தனமா செஞ்சுக்கிட்டு இருந்த எந்த ஒரு ஆட்டோ பைலட் செயல நாளை காலை முதல் ஒரு உயர்ந்த நோக்கத்தோட, ஒரு விழிப்புணர்வோட மாத்த போறீங்க. அது நீங்க குடிக்கிற ஒரு கப் காஃபியா இருக்கலாம், இல்ல ஆபீஸ் கதவை திறக்கிறதா கூட இருக்கலாம். அந்த ஒரு கணம் நீங்க எடுக்கிற அந்த பேட்டர்ன் இன்டரப்ட் உங்களோட அன்றைய முழு நாளையும் எப்படி பிரகாசமா மாத்த போகுதுன்னு கட்டாயம் அனுபவிச்சு பாருங்க. நேயர்களே, இந்த காணொளியை கேட்டிருப்பீங்க. பிஸ்மில்லா சொல்வதால் ஏற்படக்கூடிய பரக்கத்து என்ன, நவீன யுகத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, மனநிலை எப்படி மாறுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த காணொளி புரிய வச்சிருக்கோம். இதோட நாம நிறுத்த போறதில்ல. பரக்கத்து சம்பந்தமா, அதாவது வாழ்க்கையில மனிதன் செழிப்பாக வாழ்வதற்கு, தன்னிறைவா வாழ்வதற்கு என்னவெல்லாம் துவாக்கள் இருக்கின்றன, குர்ஆன் கூறக்கூடிய விஷயங்கள் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய விஷயங்கள் என்ன, ஹதீசுகள் என்ன என்ற விஷயங்களை இந்த காணொளியை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் தர இருக்கிறோம். கேட்டு பயன்பெறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.